பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். யாருக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து கற்றுக்கணுன்னா கரெக்ஷன்ஸ் பாருங்கள். ஹேண்ட்ஸ் இப்படி ஹேண்ட்ஸ் வைக்கிறது நல்லா வரணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பிகினர்ஸ் இப்படி ஹேண்ட்ஸ் கரெக்டாக வைக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளாஸ் போய் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். லெஜண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங்ஸ் லெஜண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா நம்ம பயோவில் இருக்குது. பயோவில் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஹேண்ட் பிரெயின்ஸு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே லோ காஸ்ட்டாக 500 இல்லைனா 1000 வந்துடும். எல்லாமே மறக்காமல் வாங்கிக்கோங்க. பிகினர்ஸ் நீங்களும் வாங்கிக்கலாம். பிகினர்ஸ்னால நீங்கள் எதுவும் வாங்காமல் போகாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுவும் இல்லாமல் சம்மர் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா கராத்தேவும் சொல்லித்தரலான் இருக்கோம். கராத்தே சொல்லித்தரவங்களுக்குலாம் யாருக்கு வேணுமோ மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சொல்லி தந்துடுவோம். எதுனாலும் நம்மளுக்கு ஈஸி தானே சொல்லிடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பீச்சஸ் பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே பண்ணலாம். சம்மர் கேம்பை ஜாலியாக கொண்டாடுறோம். ஓகேவா? இப்போ வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து பிகினர்ஸ் வந்து சொல்லித்தரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டு தெரிக்க விட்ருங்க. வெல்கம் டு யோகேஷ் வாக்ஸில் மிஸ்ட்ரி மைண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அதை மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கமான், லெட்ஸ் கோ. ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் படிப்படியாக போகலாம். படிப்படியாக போனாவே நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லூஸான டிஷர்ட் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி இறங்கி ஒரு 10 டைம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங் வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணுவோம். ஃபுல் பாடியாக பண்ணுவோம். டென் to 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணால் நீங்கள் வந்து செம்மையாக கற்றுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கற்றுக்கும் போது ப்ரீத் அவுட்னா பண்ணக்கூடாது. ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ அதனால வந்து நம்ம வந்து எக்கனாமிக் டிவைஸ் வந்து கொஞ்சம் வரும். எக்கனாமிக்னா என்னடா, அது சோஷியாலிட்டி, அது வெளியே இருக்குது பப்ளிக். இதெல்லாம் ஏன் கொண்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங் ஒரு பப்ளிக் தாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சீக்கிரட்டாக இருக்குது. அது ஸ்பீச் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் 2 vlog இருக்குது. அசால்ட்டாக போகும். வெல்கம் டு மிஸ்ட்ரி மைண்ட் வாக்ஸ். முதல் இப்படி நின்றுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பார்த்து ஹேண்ட்ஸை வந்து இப்படி வைங்க. ஹேண்ட்ஸ் எப்பயும் போல் இப்படி வச்சு நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த கால் இப்படி தானே தாங்கும். பேலன்ஸ் கற்றுக்கிட்டாவே நீங்கள் போதுங்க. இப்படி கையில் வச்சுக்கிட்டு இந்த கால் பின்னாடி இருந்து 1 2 3 இந்த மாதிரியே பண்ணி ஒரு 10 ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வாரத்தில் அதாவது நம்ம வீக்கில் வந்து ஹவு மச் டேஸ் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 days இருக்குமா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 6 days to 7 days இருக்கும். சண்டே வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க. அந்த வாரம் மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 3 வாட்டி ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங் பண்ணுங்க. எனக்கு நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணுறவங்க அதிக புத்திசாலியாக இருக்கான். சரிங்களா? வாரத்தில் ஒருத்தையும் படிக்கிறான் அவனே பெரிய புத்திசாலியாக இருக்கான். இப்போ நம்ம வாரத்தில் 3 நாள் 4 நாள் பண்ணுங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சண்டே ரெஸ்ட், தேர்ஸ்டே ரெஸ்ட். இந்த வாரத்தில் 5 நாள் தான் உழைக்க போகிறீங்க. மீதி 2 நாள் எங்கே போகுது? ரெஸ்ட். அதில் ஒரு நாள் நான்வெஜ், இன்னொரு நாள் வெஜ் தான். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் உங்களுக்கு வந்து டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக் சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க. மீன் வந்து ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிடுங்க. நிறையா சாப்பிடுங்க. இப்போ ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங் பண்ணலாம். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணாதான்
கொஞ்சம் ப்ரீத்திங் இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் சூப்பராகவே உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியும். பிகினர்ஸ் அப்படிங்கடா, காம்படிஷன் வேறு வருது. இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிப்போம். டெய்லியும் உங்களுக்கு வந்து லைவ் வரும். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்டா உன் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது வயசு அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைட் வச்சுருக்கோம். லைட் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு வந்து என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் தெரியும். இப்படி போயிட்டு தான் சுத்தமாக தெரியாது. இப்படி வந்தேன்னா கொஞ்சமாச்சும் தெரியும். ஓகே, கொஞ்சம் தெரியும். ஏன் இதை மட்டும் கழட்டிட்டோம்னா, இங்கே போட்டுட்டோம்னா, இங்கே வந்து போட்டுட்டோம்னா நம்ம ஓகே கட்டாயிரும். நம்ம ஃபேஸ் கொஞ்சம் தெரியும். நம்ம வேறு ஏதாச்சும் ஹேண்ட் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கராத்தே ட்ரைனிங் வந்து அப்லோட் ஆகும். ஒரே நிமிஷம், நான் எல்லோ பெல்ட்டு காமிக்கிறேன். நேற்று தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை கராத்தே எல்லோ பெல்ட்டு. நிறையாவே கற்றுருக்கேன். பெல்ட்டு கட்ட தெரியாதவங்களுக்குலாம் இந்த வாட்டி கன்ஃபார்ம் சொல்லித்தரேன். இந்த வீக்கெண்டை பயங்கரமாக கொண்டாடுறோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுப்பாங்க. என்னடா 2 வாய் சொல்கிறேன், அப்போ தானே உங்களுக்கு மண்டையில் ஏறும். லைக் பண்ணணும் அண்ணனுக்கு, ஷேர் பண்ணணும் தம்பிக்கு, எல்லாமே தெரியும். நீங்கள் அண்ணனோ தம்பியோ, எனக்கு அக்காவோ அண்ணனோ தம்பியோ எல்லாமே நம்ம ஃபேமிலி இஷ்டாங்க. நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா யாருக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸோ அதனால நாளையிலேருந்து கராத்தே கிளாஸ் ஆரம்பிச்சிருவோமா? பாய்.